வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம வரமிளகாய் ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெட் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்பவே ஒரு டிமாண்டான பிஸ்னஸ், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் லோக்கல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கும் பார்த்திங்கன்னா இந்தியா தான் ரொம்ப முக்கியமானது இருக்குது. நீங்கள் லோக்கலில் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் பண்ணலாம். இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லாபங்கள் இருக்குதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த லாஸ் எப்படி வரும், ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அண்டு நம்மளுடைய ப்ராஃபிட்டை நம்ம கெயின் பண்ணுறதுக்காக, அதாவது நம்மளுடைய லாபங்களை அதிகமாக்க நம்ம இந்த தொழிலில் எந்த மாதிரியான யுத்திகளை கையாளணும் அப்படின்ற முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தேவையான முழு தகவல்களும் கிடைக்கும். அண்டு கூடவே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வரமிளகாய் ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் நமக்கு எங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆந்திரா தான், சரிங்களா? ஆந்திராவில் இருக்கக்கூடிய குண்டூர் மிர்ச்சி யார்டு, இந்த ஏபிஎம்சி மார்க்கெட்டு தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை ஏசியாவிலே மிகப்பெரிய ரெட் சில்லி ஹோல்சேல் மார்க்கெட். அதாவது பார்த்திங்கன்னா மேஜரான ஹப் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மிளகாய்க்கு இந்த குண்டூர் மார்க்கெட்டு தான். இங்கே இருந்து தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம், அதாவது இந்தியா முழுக்க 70% மிளகாய் சப்ளை ஆகுது. அப்போது நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா மிளகாய் எங்கேருந்து கொள்முதல் பண்ணணும் அப்படின்னா குண்டூர் மிர்ச்சி மார்க்கெட்டு தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஒரு சீசனபிள் பிஸ்னஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது மார்க்கெட்டில் எல்லா நாளுமே மிளகாய் விற்பனைக்காக வரும். ஆனால் சில டைமில் மட்டும்தான் இந்த விலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும். அப்போது எந்த மாதிரி டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா மேஜராக இந்த மிளகாய் ஒரு சீசனபிள் டைம் தான். சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு ஈல்டு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு அதிகமான அளவுக்கு விற்பனைக்கு வரும். அந்த டைமில் நம்ம கொள்முதல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும், அண்டு கூடவே பார்த்திங்கன்னா மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அண்டு விலையும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் வாங்கின மிளகாயை நம்மளால் நார்மலாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமானா அங்கே தான் மிகப்பெரிய சிக்கலே இருக்குது. ஏன்னா இந்த மிளகாயோடைய தரம் எதில் இருக்குன்னா அதோடைய நிறம் தான். அந்த நிறம் நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கணும். அந்த நிறம் மாறிடுச்சு அப்படின்னா அந்த மிளகாய் மார்க்கெட்டில் மூவ் ஆகவே ஆகாது. ஸோ அதனால்னு பார்த்திங்கன்னா இதுக்கு கம்பல்சரி கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்றது தேவைப்படும். இதுவே ஒரு நார்மல் டெம்பரேச்சர் ரூமாக இருந்தால் உங்களால் அதிகபட்சம் ஒரு 40 நாள் அல்லது 50 நாள் அவ்வளோதான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் பார்த்திங்கன்னா அந்த கலர் வெளுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நிறம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் ஷேடு அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிறம் மாறிடுச்சுன்னா மிளகாய் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மூவ் ஆகவே ஆகாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் ப்ராப்பராக அந்த கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாமே செட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் ஒரு கிலோ மிளகாய் பார்த்திங்கன்னா வரமிளகாய் மினிமம் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 250 ரூபா 60 ரூபா இந்த ரேட்டுக்கு இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். இதுவே நல்ல குவாலிட்டியான மிளகாயெல்லாம் வாங்குற மாதிரியாக இருந்தால் 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ரீட்டைல் ப்ரைஸில். ஆனால் ஹோல்சேல் ப்ரைஸில் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 170 180 இந்த ரேட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா போகுது. இந்த ரேட்டுக்கு வாங்குகிற மிளகாயை எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். இதில் மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இது சீசன் டைமில் இந்த மாதிரினா ஆஃப்டர் சீசன், அதாவது மழை காலங்கள் பனிகாலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதோடைய விலை இன்னமும் அதிகமாகும். ஸோ அப்போ லாபமும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். நல்ல ஹை எண்டு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸே கோல்டு ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம். மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் வாங்கி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் மெயின்டைன் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வர முடியும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து நீங்கள் எந்த ரகங்கள் வந்து கொள்முதல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் வெரைட்டிஸும் இருக்குது அண்டு இதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் ரகங்களும் இருக்குது. லோக்கல் வெரைட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறப்ப லோக்கல் வெரைட்டியெல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா சீட் வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்டு தேஜ் ஃபெட்கி இப்படி வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த குவாலிட்டியை வந்து பிரிப்பாங்க. மீடியமு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 130, 135, 140 இந்த ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் ஆகுது. அண்டு பெஸ்ட்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா 145, 150 இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகும். இதுவே நல்ல ஹை எண்டு குவாலிட்டியெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 334 சன்னம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இருக்கட்டில் ரொம்ப டாப் எண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 170, 180 இந்த ரேட்டுக்கு தான் வந்து சேல்ஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அதிலே வந்து 341, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பையடிகே அண்டு டிடி இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான மிளகாய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 170, 180, 185 இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகும். இதுலேயும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி அப்படின்றத ஒரு 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மீடியத்தில் பெஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, டியூலக்ஸு இந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. அந்த கலர் ரொம்ப ஹையண்டாக பார்ப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைஸு, சரிங்களா? கலர் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, பத்தாது இல்லையா சைஸு. இதெல்லாம் பார்த்து ஆவரேஜாக அதில் வந்து அந்த மீடியத்தில் பெஸ்ட்டு, மீடியம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் சைஸு, அண்டு மீடியத்தில் பெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் மீடியமான சைஸு, அதிலே பார்த்திங்கன்னா பெஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு, டியூலக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஹை எண்டு நல்லா பெருசாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா டியூலக்ஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்து எந்த மாதிரியான மிளகாய் நீங்கள் வாங்கணும் அப்படின்றது உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரியான மிளகாய் சேல்ஸ் ஆகும் அப்படின்றது தான். என்னை பொறுத்தவரையும் டாப் எண்டை வந்து எடுக்கலாம். ஏன்னா 170லேருந்து 180 இந்த ப்ரைஸுக்கு தான் போகுது. அண்ட் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ரீட்டைல் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து மூவ் ஆகும். ஏன்னா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸும் வந்து அதிகமான அளவு கிடைக்கும். அதுக்கடுத்து மார்க்கெட்டில் கொள்முதல் பண்ணுறப்ப ஃப்ரெஷ் ஐட்டமும் இருக்குது. அதாவது எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம், ஏசி அண்டு நான் ஏசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் ஏசி அப்படின்றது பார்த்திங்கன்னா புது மிளகாய், அதாவது வந்து ஃபார் இந்த ஃபார்மர்ஸ் விவசாயியை வந்து அவங்களுடைய நிலத்தில் விளைஞ்சதை அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து நான் ஏசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவே ஏசி ஏசி குவாலிட்டி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜில் வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணி சேல்ஸுக்கு வந்து கொண்டு வர்றது அப்படின்றத வந்து ஏசி குவாலிட்டி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? இதுதான். நான் ஏசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஏசி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். ஏசி அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுருந்து மார்க்கெட் கொண்டு வரதுனால கொஞ்சம் வந்து ஈரப்பதம் அப்படின்றது இருக்கும். மற்றபடி பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்காது. இப்போது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிளகாயோடைய ரகங்கள் வந்து எப்படி இருக்குது அண்டு அதில் பார்த்திங்கன்னா எது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து எந்த இடத்துல வந்து உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்டு கூடவே பார்த்திங்கன்னா எந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், விலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம நிறையாவே சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரு ஓனாக மார்க்கெட்டிங் டீம் அப்படின்றத ரெடி பண்ணி லோக்கலில் இருக்கக்கூடிய ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறது தான். இதில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நீங்கள் ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு, ஜிஎஸ்டி அண்டு மற்ற செலவுகள் எல்லாமே போக ஆவரேஜாக மினிமம் பார்த்தாலும் கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கும். அண்டு நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மிளகாய். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஹை எண்டு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்டு உங்களுடைய மார்க்கெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் ரேஞ்ச் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா மாறுபடும். உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருக்குன்னா நீங்கள் நேராக ஆந்திராவில் இருக்கக்கூடிய குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க குண்டூர் மிர்ச்சி ஏபிஎம்சிக்கு போனீங்கன்னா அங்கேருந்து நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மீடியேட்டர்ஸ் மூலயமா நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்து இங்கே வந்து சப்ளை பண்ணலாம். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே உங்கள் சப்போர்ட்டை ரெகுலராக கொடுங்க.